அப்ப தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் படிக்க ஆரம்பிச்சானா அவனுடைய வாழ்க்கை மாறும். அப்ப கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றணும். Every person should keep changing when you read God's word. அப்ப முதலாவது மாற்றங்கள் யார்கிட்ட வரணும்னு சொன்னா சொல்லுங்க, என்கிட்ட தான் வரணும். ஆமா, when you start expecting others to change, அதாவது மற்றவங்க மாறுவாங்க. இன்னைக்கு எதிர்பார்ப்பாங்க, மனைவி மாறுங்க, என் புருஷன் மாற மாட்டானா, இல்ல புருஷன் எதிர்பார்ப்பா என் மனைவி மாற மாட்டாங்களா, இல்ல மாமியார் மாற மாட்டாங்களா, பிள்ளைங்க இப்படி மாற்றங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாதபடிக்கு நான் மாறணும். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம மாறிட்டு இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். when you change, God uses you. அப்ப இந்த பிப்ரவரி மாசத்தை நம்ம ஆரம்பிச்சோம். எப்படி ஆண்டவர் ஆதாம் ஏவாள் வழியாக அவங்களுக்கு பிள்ளைகளை பிறந்து சேத் வழியாக ஏனோஷ் வழியாக போன வாரம் பார்த்தோம், ஏனோக்குன்னு பார்த்தோம். நம்ம அங்க இந்த வாரம் அதே வழியாக நோவா என்கக்கூடிய ஒரு நபரை பத்தி பார்க்க போறோம். நம்ம அங்க உலகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நோவா அவர் தான் முதல் முறையாகவே இந்த உலகத்துல முதல் முறையாக சர்க்கஸ் ஆரம்பிச்சவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நோவனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியாங்க. இந்த சர்க்கஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக விதமான ஆட்கள் இருப்பாங்க. ஸ்பெஷலி அந்த நாட்கள்ல சிங்களா இருந்துச்சாங்க. இப்போ அப்படிலாம் இல்லைங்க. பிகாஸ் ஆஃப் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால அந்த சிங்கம் பார்க்க முடியறதுலாங்க. இப்படி அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சர்க்கஸ், அதை ராம்போ சர்க்கஸ், ஜம்போ சர்க்கஸ், இப்படி ஒரு சர்க்கஸை போட்ட உடனேயே அதை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஓடுவாங்க. அந்த சர்க்கஸ்ல அநேக விதமான ஆட்கள் இருந்தாலும் ஒருத்தர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆள், அவர் பேர் தான் ஜோக்கர். அவர் பண்றதெல்லாமே சிரிப்பா இருக்கும். அதை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க. அங்க ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, when a clown moves into a palace, he doesn't become a king, the palace becomes a circus அப்படின்னு சொன்னா, ஒரு ஜோக்கர், ஒரு காமெடியன், அவன் போய் சர்க்கஸ், அதாவது அவன் போய் ஒரு பெரிய அரண்மனையில ஒரு காமெடியன் ஒரு ஜோக்கர் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா அவன் போய் ராஜாக மாட்டான், அந்த ஃபுல் அரண்மனையே சர்க்கஸா மாத்திடுவான். when wrong things are given to people, they change everything. அப்ப இந்த நோவாவுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நோவா ஒரு கார்பெண்டர், அழகான ஒரு பேழையை கட்டினாரு. நோவா ஒரு அப்பா, அவன் இன்னொருத்தருக்கு பிள்ளையா இருந்தார், லாமேக்குடைய பிள்ளை. நோவா ஒரு ஹஸ்பண்ட், நோவா ஒரு ஃபார்மர். இப்படி நோவாவை குறித்து அநேக விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். இந்த நோவாவுடைய பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட். சொல்லுங்க, ரெஸ்ட். அப்ப ரெஸ்ட்னு சொன்னா அவர் எப்பொழுதுமே அமைதலாக இருப்பார். இன்னைக்கு ஒரு சில மக்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதே முடியாது. அப்ப நோவா அப்படின்னு சொன்னா ரெஸ்டிங் பர்சன். அப்ப இந்த நோவாவுடைய வாழ்க்கையில இவர் 10வது தலைமுறையாக ஆதாம்ல இருந்து வந்தவரங்க. நம்ம சேர்ந்து சொல்லுவோம், 1 2 பர்ஃபெக்ட். அப்ப இந்த ஆதாம்ல இருந்து துவங்கி ஆதாமுடைய பிள்ளையாக முக்கியமான பிள்ளை சேத்து, இந்த சேத்தின் வழியாக நம்ம ஏனோஷை பத்தி பார்த்தோம். ஏனோஷ் என்றைக்கு பிறந்தாரோ வசனம் சொல்கிறது, அன்றைக்கு பூமியில் மக்கள் தேவனை ஆராதனை செய்தார்கள். இந்த ஏனோஷ் வழியாக நம்ம போன வாரம் பார்த்தோம் ஏனோக்கு. அவ ஏனோக்கு மாத்திரம் தேவனோடு அவர் நடந்தார். we saw Enoch walk with God. இந்த ஏனோக்கின் வழியாக வரக்கூடியவர் தான் சொல்லுங்க நோவா. அப்ப இந்த நோவா அந்த பேருக்கு என்ன அர்த்தம் சொன்னா ரெஸ்டிங். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-14 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். We are going to read this together. Genesis chapter 6 verses 11 to 14. We will read this together as loud as possible. எவ்வளவு சத்தமா நீங்க வாசிக்க முடியுமோ நம்ம சத்தமா வாசிக்க போறோம். Genesis chapter 6 verse 11 to 14. ஆதியாகமம் 6:11-14 வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாம். God initiates and he empowers, he guides you. அதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்க சொன்னார்னா அதுக்கு என்ன தேவையோ அதுவும் கொடுப்பார். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பாக கீழ்பூசி. அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஒரு பேழை உருவாக்கும்படியாக தேவன் நோவா கட்டளை எடுத்தார். God said to Noah, he wants him to create an ark. அப்ப இந்த ஆர்க், இந்த பேழையை பார்த்தீங்கன்னா ஏன் உருவாக்க சொன்னார்னா,
Because அவன் வாழ்ந்த அந்த நாட்கள்ல கொடுமையான ஒரு நாட்கள். He lived in a worse generation. In fact, நோவனுடைய காலத்தை போலதான் இப்ப இருக்காங்க. நோவனுடைய காலத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் உறவு கொண்டார்கள். So sometime if you hear this LGBTQ+ அப்படி அந்த கம்யூனிட்டி பத்தி நீங்க கேள்விப்படுறீங்கன்னு சொன்னா don't get surprised. Very interestingly, LGBTQ உடைய ஒரு கோட் அது பார்த்தீங்கன்னு சொன்னா it is always a rainbow. Very interestingly, Noah's time there was a rainbow. அப்போ இந்த ரெண்டுடைய ஜெனரேஷன் ஆல்மோஸ்ட் சிமிலர் தாங்க. நோவாவுடைய காலத்துல வாழ்ந்த அதே மாதிரி தான் கொடுமையான விஷயங்கள், the worst corrupted things are happening in our country. அப்போ இந்த கொடுமையான இந்த சமுதாயத்தின் மத்தியிலே ஆண்டவர் அவர் நோவாவை தேடிக்கொண்டிருக்கிறார். God is looking for Noah who can be so different. அப்ப நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை உங்க வேலை இடத்துல ஒரு நோவா உங்களை பயன்படுத்துவாரு. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய குடும்பத்துல நீங்க எங்க சென்றாலும் ஆண்டவர் உங்களை கட்ட பயன்படுத்துவாரு. God will use you to build things. அப்ப இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னாரு ஒரு பேழையை கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த பேழையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய 510 அடி 510 feet, 85 அடி நீளம், 51 அடி நீளம், இப்படி ஒரு டைமென்ஷனை கொடுத்து ஒரு பெரிய ஒரு பேழையை கட்ட சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இந்த பூமியை அழிக்க போறேன். I am going to destroy and kill and I want to protect. அப்ப ஆண்டவர் சொன்னோட ஆண்டு சொல்ற முதல் முறை என்ன வரப்போகுதுன்னா ஒரு மழை வரப்போகுது. அந்த நாட்கள் வரைக்கும் என்ன வரலாங்க, மழை வரவே இல்லை. God tells unique messages. நம்ப முடியாத வார்த்தைகள், நீ எதிர்பார்க்காத வார்த்தைகள், கேள்விப்படாத ஒரு வார்த்தை. நோனுடைய வாழ்க்கையில மழை என்பது அவனுடைய வாழ்க்கையில கேள்விப்படவே இல்லை. சம்டைம் ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரு, மற்றவங்க யாரும் கேள்விப்படாத வித்தியாசமான வார்த்தைகளை உனக்கு மாத்திரம் ஆண்டு சொல்லுவாருங்க. God will give you something specific voice which is very uncommon heard. அப்ப அன்றைக்கு ஆண்டவர் மழை என்கிற புதிய வார்த்தையை அவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த மலையிலிருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு பேழை. யூசுவலாவே இந்த ஷிப் அப்படி, அதாவது இந்த போட் எங்க கட்டுவாங்கன்னா யூசுவலாவே எங்கெல்லாம் பீச் இருக்குதோ அங்கே கட்டுவாங்க. பீச் இல்லாத இடத்துல, பெங்களூர்ல பீச் இல்லை, அவர் மேபி அல்சூர் பக்கத்துல கட்டலாம் கொஞ்சம் மூவ் பண்றதுக்காக. அப்போ தண்ணி இல்லாத இடத்துல கட்ட மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாருங்க உனக்கு ஒரு பேழையை கட்டுங்க. இட் வாஸ் ஜஸ்ட் நாட் an ark, it was a vision of God. இது ஒரு பேழை அல்ல, தேவனுடைய தரிசனங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா he initiates something, it's called God's initiations. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியத்தை அவர் ஆரம்பிக்க விரும்புகிறார். He always wants to start something new. God starts something new when you are ready for it. அதாவது நீ எப்ப ஆயத்தமாகறியோ ஆண்டவர் புதிய காரியங்களை அவர் செய்வாருங்க. எனக்கு தெரியாது உனக்கு என்ன ஆரம்பிக்க சொன்னார் இந்த வருஷத்துல. ஆண்டவர் சொன்னார்னா அதன்படி அதுக்கு ஏற்ற தேவைகளை அவர் கொடுப்பார் ஆண்டவருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு நோவை பார்த்து ஒரு பேழையை கட்டு டக்குன்னு. இப்போ நீங்கள் நான் நோவா இருந்து என்ன பண்ணிருப்போம், பேங்க் மேனேஜரை பார்த்து, பேங்க் சார் எங்களுக்கு ஒரு பேழையை கட்டணும், எவ்வளவு லோன் கிடைக்கும், ஒரு 50 லட்சம் ரூபாய் கிடைச்சிருமா? சாரி சார் உங்களுக்கு ரிஜெக்ட், உங்க சேலரி இன்கம் சர்டிஃபிகேட் பிரகாரமா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 30 லட்சம் தான் கிடைக்கும். When God initiated a plan in Noah's heart, he knew it was God. ஆண்டவர் உன் இருதயத்துல ஒரு சில விஷயத்தை சொல்லுவாரு, அது நீ செய்யணும்னு சொன்னா அதற்கேற்ற ஒவ்வொரு தேவைகளையும் தேவன் கொடுப்பாராக. அப்ப நோனுடைய வாழ்க்கையில அவனுக்கு he was not afraid to do anything for the first time. உனக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா மேபி சம்டைம் அது புதுசா இருக்கும். அப்ப புதுசா இருக்கிற நேரத்துல மேபி ஜனங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார்னா don't be afraid to do things for God for the first time. மேபி உன் குடும்பத்துல ஒரு பழக்கம் இல்லாம இருக்கலாம், நீ முதல் முறையாக நீ ஆரம்பி. மேபி ஜனங்க சிரிப்பாங்க, இட்ஸ் ஓகே, பட் யூ பி த பர்சன். டோன்ட் பி அஃப்ரேட் டு ஸ்டாண்ட் அலோன். அதாவது உன்னுடைய வேலை ஸ்தலத்துல எல்லாருமே அக்கிரமம் பண்ணுவாங்க, மோசம் பண்ணுவாங்க. உன் காலேஜ்ல மேபி கெட்ட வார்த்தை பேச ஒரு ஃபேஷனா இருக்கலாம். ஆனா நீ தனியாக நின்று சொல்லு, நான் வித்தியாசமா இருப்பேன். I will be standing alone. God is looking for people who can stand different and unique. Don't be afraid no matter how old you are. அதாவது ஆண்டவர் அழைச்சார்னா வயசை பார்க்க மாட்டார். KFC Kentucky Fried Chicken அது ஆரம்பிச்ச அந்த கர்னல் சாண்டர்ஸ் உடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளோ முறை அவர் ட்ரை பண்ணாரு. இட் வாஸ் ஆல் அ ஃபெயிலியர். அநேக பிசினஸ் ஆரம்பிச்சார். அதுல கடைசியா 85 நினைக்கிறேன் அந்த வயசுல கிளிக் ஆனது தான் KFC. So God when he tells you, he doesn't look on to your age. ஆண்டவர் உனக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்காருன்னா, ஒரு இனிஷியேட் பண்ண விரும்புறாருன்னா அதுக்கு நீ தனியா இருக்கணும், தனியா இரு, நோ ப்ராப்ளம்.
When God initiates, He wants you to be alone. When God initiates, He will always provide, my friend. அப்ப தேவன் ஆரம்பிக்கிற விஷயத்துல அன்னைக்கு நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பேழையை கட்டு. அப்ப இந்த பேழைக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருந்தார். There was God's initiation and there was a God's message. இந்த பேழை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு யூனிக்கான ஒரு மெசேஜ் வச்சிருந்தாங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5, 2 Peter chapter 2 verse 5 உங்க ஸ்கிரீன்ல இருக்கும், நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5, நம்ம இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம், அப்புறம் தமிழ்ல வாசிக்கலாம் நமங்க. And did not spare the ancient world but protected Noah, a preacher of righteousness, with 7 others when he brought a flood upon the world of the ungodly. பூர்வ உலகத்தையும் தப்பி விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அப்போ அந்த பேழையை கட்டுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நோவா பேழையை மாத்திரம் கட்டல, இன்ஃபேக்ட் 120 வருடங்கள் கட்டினார். 120 years he was building. Can you imagine? 120 வருஷத்தை ஒரு பேழையை கட்டுறது ரொம்ப கஷ்டம். பொதுவாக தமிழ்ல சொல்லுவாங்க, கல்யாணத்தை கட்டிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு, தெரியும் உங்க கஷ்டம். அப்ப God gave him a design, specific design, and God gave him the idea. அப்ப இங்க பேழையா வாழ்க்கையில கட்டணதே இல்லை. எவ்வளவு பேருக்கு இந்த தியரி தெரியும்? ஹாக்னேஸ் தியரி, ஹானா அண்ட் ஆக்னஸ் ஆன்டி. I just created it. ஹாக்னேஸ் சொன்னா ஹானா அண்ட் ஆக்னஸ் ஆன்டி. அப்போ கேள்விப்படாத ஒரு வார்த்தையை சொன்னேன்னு சொன்னா யோசிக்கிறோம். அதே மாதிரி தான் பேழை கேள்விப்படாத ஒரு வார்த்தை. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த பேழையை இவ்வளோ அடியில கட்டு, இப்படி ஹைட்ல கட்டு. ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா தெளிவாக சொல்லுவார். He will talk to you specifically. அப்ப ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாரு, ஒரு காரியத்தை சொல்லுவாரு, ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாரு, சொல்ல சொல்வாரு. He tells you specific things to do. He tells you specific things to say. அப்ப அன்றைக்கு 120 வருடங்கள், 120 years அவனுக்கு ஒரே ஒரு பிரசங்கம் தான். என்ன பிரசங்கம் தெரியுமா? மழை வரப்போகுது, பூமி அழிய போகுது, மழை வரப்போகுது. யோசிச்சு பாருங்க, நீங்க 56 வாரம் வரீங்க, ஒவ்வொரு வாரம் வரீங்க சர்ச்சுக்கு. நீங்க நான் ஒவ்வொரு வாரம் அதே பிரசங்கம், மழை வரப்போகுது, பூமி அழிய போகுது, ஆமென். திருப்பி அடுத்த வாரம் வரீங்க, நீங்க பிரசங்கத்தை கேட்போம், மழை வரப்போகுது, பூமி அழிய போகுது, ஆமென். அடுத்த வாரம் வரீங்க, நீங்க மழை வரப்போகுது, பூமி அழிய போகுது, நான் இந்த பாஸ்டருக்கு கொஞ்சம் தான் போயிடுச்சா? 120 வருடங்கள், 120 years, he had just one message and the message was consistent. As a Christian, you need to learn to be consistently growing. அதாவது ஒரு கிறிஸ்தவன் சொன்னா ஒரு காரியத்தை விடாமுயற்சியை நீ செய்யணும். Whether problems come or not, you should be the same. உனக்கு சந்தோஷமா இருந்தாலும் அப்படிதான் இருக்கணும், துக்கமா அப்படிதான் இருக்கணும். That is a maturity. ஒரு சில மக்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா? சந்தோஷமா இருந்தா ஒரு மாதிரி இருப்பாங்க, துக்கமாயிட்டா அப்படியே பேக் அடிச்சிருவோம். That shows the maturity. அப்ப consistent was an important key in the life of Noah. Number 1, God initiated the plan. Number 2, God gave him a message. அப்ப ஆண்டவர் உனக்கு, உன்னுடைய குடும்பத்துக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய திருமணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு மெசேஜ் வச்சிருக்காரு. He had a unique message. He was different in his generation. அவனுடைய சமுதாயத்தை வித்தியாசமான ஒரு ஆளுங்க. அப்ப நீ வேலைக்கு போகும்போது ஒவ்வொரு நேரத்தையும் யோசிக்கணும், ஆண்டவர் நான் ஒரு நோவா மாதிரி எனக்குள்ளாக நான் எங்க போனாலும் என்னோட யூனிக்கா என்னை பயன்படுத்துங்க சுவாமி. You cannot be the same. நீ உலகத்தை போல நீ வாழ முடியாது. நீ வித்தியாசமா யோசிக்கணும், வித்தியாசமா பேசணும். உலகம் நெகட்டிவா சொல்லும், இல்லைன்னு சொல்லும், நீ உயிருள்ள வார்த்தையில கொண்டு வரணும். When the world says negative, you bring positives. When the world says no, you bring yes. When the world says it's done, you bring life. அப்போ நோவா யாருன்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில அந்த சந்ததியில வித்தியாசமான ஒரு செய்தியை வச்சிருந்தான். இந்த பூமி அழிய போகிறதுங்க. We live in a Christian world which always talks about blessings. நாம் வாழக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில இன்னைக்கு நல்லா இருப்ப கிளி ஜோஷம் மாதிரி. 2019 சொன்னாங்க கிளி ஜோஷம். ஜனவரி 1க்கு நீ நன்றாயிருப்பாய், இந்த வருடம் ஆசீர்வாதமா இருக்குன்னா வந்துச்சு, கொரோனா தான் வந்துச்சு. வார்த்தைகளை மாத்திரம் அல்ல, ஆண்டவர் ஒழுக்கமுள்ள வார்த்தைகளை, நீதியுள்ள வார்த்தைகளை அவர் கொடுக்குறாருங்க. அப்ப நோனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, நம்பர் 1, God initiated, ஆண்டவர் ஆரம்பித்தார். 2வது, God gave him a message, ஆண்டவர் ஒரு செய்தியை வச்சிருந்தாருங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். Genesis chapter 7 verse 13, we will read this together. அன்றைய தினமே நோவாவும்
நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களோடு கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். மழை எப்போ வந்துச்சுன்னு சொன்னா, என்னைக்கு அவங்க பேழை ரெடியாகி உள்ள போனார், 120 வருஷம் ஆண்டவர் ஒரே சாமனை கொடுத்தாரு, இந்த உலகத்துல மனம் திரும்பு. ஒரு சில ரபிக்கள் சொல்றாங்க, rabbis say this the word of this Noah spread to the whole world. அதாவது இந்த ரபிக்கள் சொல்றாங்க, நோவா பண்ண பிரசங்கம் உலகம் ஃபுல்லா போச்சாம். ஏன்னா ஏதோ ஒரு ஊர்ல ஒரு மடையன் ஒரு பேழை கட்டிட்டு இருக்கிறான், அந்த பேழையை சொல்லிட்டு இருக்கிறான், மழை வரப்போகுது, உலகம் அழிய போகுது, இதெல்லாம் சான்ஸே இல்லைன்னா உலகம் அப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப உலகம் முழுவதுமாகவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. யாரோ ஒரு மடையன் பைத்தியக்காரன் ஒரு பேழை கட்டிட்டு இருக்கிறான், வாரம் சொல்றான், டெய்லி சொல்றான், பேழை கட்டும் போதெல்லாம் சொல்றான், உலகம் அழிய போகிறது, இந்த உலகம் வாழக்கூடிய இந்த உலகம் அழிய போகிறது. whether you like it or not, Jesus is coming soon. அப்ப இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி அழிவு உலகத்துக்கு, காப்பாற்றுதல் தேவனுடைய பிள்ளைகளுக்குங்க. அழிவுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவாருங்க. அந்த உலகம் அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி உன்னை காப்பாற்றுவாருங்க. உன்னை இன்னைக்கு எப்படி காப்பாத்துறாருன்னா இயேசுவுடைய நாமத்தினால. He chose you, protected you by his name. That's why we believe in the rapture. Why we believe in the rapture is because before the Antichrist world would come, there's a protection for the church. நாம் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கவில்லை, 2ஆம் வருகையிலே அவரோடு வரும்படியாக காத்திருக்கிறோம். அப்ப ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர்கள் எப்ப உள்ள போனாங்களோ அப்பயே ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒரு சில காரியத்தை செய்ய ஆரம்பிச்சார். அப்போ ஏறக்குறைய 370 நாள் 370 days அந்த பேழையில் இருந்தாங்க. எவ்வளவு நாளுங்க? 370 நாள். 120 years to build and 307. ஐயோ, 40 நாள் 40 இரவு எனக்கு தெரியும். ஸோ அதனுடைய மந்த் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த மாதத்தில் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, வேத வல்லுநர் சொல்கிறாங்க 370 நாட்கள் அந்த பேழைக்குள்ள இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க? 8 பேர் இருந்தாங்க. அவனுடைய புருஷன், மனைவி, 3 பிள்ளைங்க, அவனுடைய மருமகளுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. அங்க எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஆயிட்டு இருக்காங்க சர்க்கஸ். யோசிச்சு பாருங்க, 370 days. இட்ஸ் லைக் கோவிட். ஃபர்ஸ்ட் 2-3 வாரம் கோவிட்ல எனக்கு மண்டை காஞ்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் we don't know how to function as a pastor in the online world. அதாவது இந்த ஆன்லைன் உலகத்தில் இருக்கக்கூடிய பாஸ்டர்கள் பிரச்சனை இல்லைன்னு தெரியுமா? அவங்க யூடியூப் நம்புவாங்க. We don't believe in that. We believe in pastoring the church. முதல் 2 வாரம் தலையை சொல்லிட்டு இருக்கிறேன், எப்படி மக்களை பார்க்க போறோம், எப்படி பேச போறோம். அப்ப அந்த பேழையில ஏறக்குறைய கோவிட் மாதிரி அவங்க உள்ள இருக்கிறாங்க. உலகம் முழுவதுமாகவே அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் இவளை காப்பாற்றி உள்ள வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த 370 நாட்கள் பாம்பு வந்திருக்கிறோம், அப்புறம் வந்திருக்கோம், குரங்கு வந்திருக்கிறோம், தாவி இருக்கும், அப்புறம் நான் வந்திருக்கோங்க, நாய் வந்திருக்கிறோம். அப்புறம் சம்டைம் நான் யோசிப்பேன், இந்த வெல்கம் மினிஸ்ட்ரியில அந்த வெல்கம் மினிஸ்ட்ரி ஆட்களை எடுத்து ஒரு பாம்பை வச்சு எப்படி இருக்கும்? நீங்க வரும்போதுலாம் இல்ல, வெல்கம் மினிஸ்ட்ரி ஆளு எடுத்துட்டு ஒரு நாயை வச்சு சொன்னா நீங்க வரும்போதுலாம் இல்ல, வெல்கம் மினிஸ்ட்ரி ஆளு எடுத்து அந்த இடத்துல ஒரு கிளியை வச்சு சொன்னா வெல்கம் வெல்கம். இன்னைக்கு சர்ச்சில் கூட அநேக விசுவாசிங்க பாம்பு மாதிரி தான். யாரை பார்த்தாலும் என்ன பண்ணும்? கொத்திக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக உங்களை பத்தி சொல்லுங்க, ஆனா உங்களை பத்தி தான் பேசுறேன். சரி, ஒரு சில நாய் மாதிரி தான், யாரை பார்த்தாலும் இருக்கிறதாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பேழையில ஆண்டவர் அழகாக அவனுடைய வாழ்க்கையில he was enjoying the first circus. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சில காரியத்தை அவர் ஆரம்பிக்க, God wants you to initiate some things. When he initiates, he wants you to build that would last the storm. நீ கட்டுற அந்த பேழை பார்த்தேன்னு சொன்னா காத்து அடிச்சா விழக்கூடாது, நிக்கணும். What you build should save your people. நீ கட்டுற விஷயங்கள் அது உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும். Storms decide your savings. உனக்கு sometimes ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க, I just ask them, hey, நகை, லேண்டு, பணம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா ஞானமானவன். நான் சும்மா இது பண்ண அது பண்ண. சிம்பிள் கொஸ்டின், எவ்வளோ லேண்டு, எவ்வளோ கோல்டு, எவ்வளோ இது, that tells me you're a wise man. அப்போ ஒரு பேழையை நீ கற்ற பேழைகள் அது உன்னை காப்பாற்றணும், உன் குடும்பத்துக்கு. இன்னைக்கு அநேக பேர் கற்ற விஷயத்த ரொம்ப என்ன பண்றாங்க, மறந்து போயிடுறாங்க. இன்னைக்கு அநேக நபருடைய ஆசை பார்த்தீங்கன்னு சொன்னா கட்ட விரும்புவாங்க. அன்னைக்கு நோவா தாத்தா ஒருத்தர், அவர் பேர் சொல்லுங்க, நோவா தாத்தா சொல்லுங்க. நோவா தாத்தா ஒரு கப்பல் ஒன்று கட்டினார். நோவா தாத்தா நோவா, பாட மாட்டிருக்கீங்களப்பா. நோவா தாத்தா நோவா ஒரு கப்பல் ஒன்று கட்டினார். அப்போ ஆண்டவருடைய ஆசை
அன்றைக்கு நோ மாதிரி you need to build something. God is calling you to build something. This is what will decide to protect your family. நீ எதை வச்சு கட்டுறியோ அதை வச்சு உன்னுடைய குடும்பங்கள் காப்பாற்றப்படும். நீ எதை வச்சு கட்டுறியோ உன்னுடைய திருமணங்கள் காப்பாற்றப்படுவாங்க. அப்ப நோவா அன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கொப்பேர் மரத்தை எடுத்து எல்லா மரத்தையும் ஆண்டவர் யூஸ் பண்ணலங்க. God gives you specific plans. God gives you specific ideas. அப்ப அன்னைக்கு நோவா கிட்ட சொன்னாரு, நோவா ஒரு பேழையை கட்டு. இந்த ஒரு பேழையானது ஒரு சில காலத்தை குறிப்பிடுதுங்க. This ark reminds you something. அங்க sometimes ஆண்டவர் உன்னை சுத்தி அடிப்பாரு. He breaks sometime in your life. அப்ப உன்னை எவ்வளவு அடிக்கிறாரோ அப்பதான் உன் பேழையை ஆண்டவர் ஷேப் பண்ணுவாருங்க. அப்ப ஆண்டவர் அடிச்சார்னா நல்லது. Sometime God will break you so hard that it pains you. அந்த அடிச்சாதான் உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவாருங்க. Sometime ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஸ்க்ரூ போட்டு திருவர். ஐயோ தாங்க முடியலப்பா, குறுக்கு முறுக்கு கிறுக்கு உன்னை திருவர். God is sometimes wants to screw you up, my friend. It's okay when you drills into it. அப்ப எவ்வளவு திருவுறாங்களோ உன் வாழ்க்கையில சம்டைம் ஒரு சில மக்கள் திருவுறதுக்காக இருப்பாங்க. அவங்க பேசுறது எல்லாமே திருவுறாம இருக்கும், தாங்க முடியாம. ஓகே, அவங்க எவ்வளவு திருவினாலும் ஆண்டவர் திருவுதலை அவருக்காக பயன்படுத்துவார். சம்டைம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், செதுப்பாரு. அப்ப செதுக்கிற ஐயோ ஐயோ தாங்க, செதுக்கும் போது ஒரு மாதிரி கூச்சமா சவுண்ட் வரும், பாத்திருக்கீங்களா? Sometimes God wants to shape you, my friend. அப்ப எவ்வளவு செதுக்கிறாங்களோ எவ்வளவு செதுக்கிறாரோ உன்னை ஷேப்ல கொண்டு வருவார். Sometimes ஆண்டவர் உன்னை வெட்டுவாரு. அப்ப எவ்வளவாக உன்னை வெட்டுறாங்களோ, மக்கள் வெட்டுனாங்கன்னா ஆண்டவர் அதை பயன்படுத்துவாரு. உன் புருஷனை வெட்டினானா ஆண்டவர் பயன்படுத்துவாரு. உன் பாசனை வெட்டினானா ஆண்டவர் பயன்படுத்துவாரு. உனக்கு விரோதமாக யாரு வெட்டினாலும் ஆண்டவர் அந்த வெட்டின பொருளை வச்சு ஒரு கப்பலை உருவாக்குவாரு. God will build things when people cut you off, my friend. God will build things when people punch you, my friend. God will build things when people try to really tighten you up, my friends. அப்ப ஆண்டவர் அவர் எப்படின்னு சொன்னா, உன்னை உடைப்பாரு அவருடைய வேலைக்காக, உன்னை சதைப்பாரு அவருடைய வேலைக்காக, அவர் எல்லாவற்றையும் அவருக்காக செய்வாரு. If you can be that Noah. நோவா யாருன்னு சொன்னா, அவனுடைய காலத்துல நீதிமானவன், நியாயமா செய்வான். அவன் கீழ்ப்படிஞ்சான், அவன் பிரசங்கத்தை பண்ணான், அவன் ஆண்ட வசனம் சொல்லுதாங்க தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சவனா. அப்ப நோவா யாருன்னு சொன்னா, அவன் நீதி உள்ள வித்தியாசமான ஒரு ஆளுங்க. God initiated some things for him. God had a message for him and God had a plan for you. அப்ப இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், உனக்குள்ள ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். அந்த புதிய காரியத்தை செய்யும்படியாக என்ன தேவைகள் இருக்குதோ அதை கொடுப்பாரு. அதை கொடுத்ததுனால உன் பிள்ளைகள் உன் குடும்பங்கள் காப்பாற்றப்படுவாங்க. அதனாலதான் வசனம் சொல்லுதாங்க, சொல்லுங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. But when the word but comes, it means that is an important point. Noah found favor in the eyes of the Lord. Favor and favorite cannot be separated. ஆண்டவருக்கு ஃபேவரட்டான ஒரே ஒரு ஆளுன்னு சொன்னா உங்களுடைய சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீங்க தான் அவருக்கு ஃபேவரட்டுங்க. அப்ப இந்த வாரம் முழுதுமா நீ சொல்லணும், நோவுக்கோ அந்த வார்த்தையை எடுத்துட்டு ஜோசப்புக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. Put your name, claim it, declare it and receive it, my friends. Amen.